ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வரும். இந்த வருஷத்தோட கவுண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ படங்கள் சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆன படங்களோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்ததான் எந்த படத்துக்குலாம் மக்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கமான், லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லக்குட்டியோட இயக்கத்தில் செல்லக்குட்டி, விஜய் விஸ்வா, யோகி பாபு, ரோபோ சங்கர், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாரா. லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ப்ரொமோஷனாக ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிது. பட் வாட் எவர், இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து ஜிக்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக வந்து மக்களோட வெல்கம் கிடைச்சதுனால இந்த திரைப்படத்தோட மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 17 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டன் அஜித் இவரோட இயக்கத்தில் சாவி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ப்ரொமோஷனாக ரொம்ப அழகாக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகே, இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் அஜித். ரொம்ப டீசெண்டான ஒரு இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட புதுமுகங்கள் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சில செலிபிரிட்டிஸும் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சிட்டிசன் திரைப்படத்தில் வந்து சின்ன வயசு அஜித்தா வந்து ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, உதய். அவர் தான் இந்த படத்தோட லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. படத்தோட வெல்கம் அப்படின்றது மொத்த கலெக்ஷனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ சாவி திரைப்படத்தோட ரியல் நேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவு வீடு. நெகட்டிவான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து டைட்டில் சாவி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களோட எண்ணிக்கையை நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோ பட்ஜெட் கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அந்த வரிசையில் கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. டீசெண்டான ஒரு வெல்கம் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து நம்பிக்கையாக ப்ரொமோஷன்லாம் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்தீனா அவர் தான் வந்து இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. லோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. கடந்த வாரம் வந்து லோ பட்ஜெட்கான ஒரு வாரம்னு நினைக்கிறேன். அவ்வளோ படங்கள் லோ பட்ஜெட் கேட்டகரியில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட வெல்கம் அப்படின்றத வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெறும் 7 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. which means கண்ணகி நகர் திரைப்படம் நம்ம ஷோல பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக கார்த்திஸ்வரன் இவரோட இயக்கத்தில் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஆவரேஜாகவே வந்து கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம், 13 லட்சம், 13 லட்சம், இந்த மாதிரி வந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 53 லட்ச ரூபாய் படத்துக்கு கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனராக ஒர்க் பண்ணார் பார்த்தீங்கன்னா கார்த்திஸ்வரன். அவர் வந்து லீட் கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இமான் அண்ணாச்சி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 53 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்ச இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரி கிடையாது, ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக எந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறு தலைவா. டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்கோட வரிகள் தான் இந்த டைட்டிலாக வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், மக்கள்கிட்ட போய் ஈஸியாக வந்து நம்மளோட படத்தை போய் சேர்க்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொமோஷனை அதுவாக வந்து பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தோட டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி ஓகே ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்கோட டைட்டில் வச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனை தூக்கி வச்சுட்டாங்க. ஓகே, எஸ், அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் பொறு தலைவாவோட வெல்கம் அப்படின்றத பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், இந்த மாதிரி வந்து ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. அடுத்ததாக விபின் ராதாகிருஷ்ணன் இவரோட இயக்கத்தில் அங்கம்மாள் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கீதா கைலாசம் அவங்க தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட படங்களை அம்மா கேரக்டர் ப்ளே பண்ணவங்க தான் இவங்க. இந்த படத்தில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியோட இந்த படத்தோட டீம் வந்து மக்களை வந்து மீட் பண்ணாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. சொன்ன மாதிரி படத்தை வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக டீசெண்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. மீடியமான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம், 16 லட்சம், 17 லட்சம், இந்த மாதிரி நல்ல வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 லட்ச ரூபாய் அங்கம்மாள் திரைப்படத்துக்கு கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படத்தோட டாக் ரொம்பவே நல்லாவே அமைஞ்சிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட்
இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சுகுமார் இவரோட இயக்கத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மாண்புமிகு பறை. சொன்ன மாதிரி படத்தை வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய படங்களுக்கு போட்டியாக தைரியமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லியோனி ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி. அவரோட மகன் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபேம் எப்படிப்பட்ட ஒரு ஃபேம் லியோனிஸாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை தாண்டி ஒரு படிக்கு மேலே போய் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய மகன், ஓகே, தட் இஸ் லியோனி சிவகுமார். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லியோ சிவகுமார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அன்போடு அழைப்பாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பறை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான ஒரு டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போது, மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வார நியூ என்ட்ரியில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் விமலோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாசேனா. எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பேரோட ஹிஸ்ட்ரின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகுபலி திரைப்படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேராக நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விமல் சரோட கரியரை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து இறக்கத்துலேருந்து கொஞ்சம் வந்து ஏறுமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு நம்ம விமல் சார். அவரோட கரியரில் இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம யோகி பாபு சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வார நியூ என்ட்ரியில் லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு போட்ட கோடு. டைட்டில் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இல்லையா? படத்தோட கதைக்களமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு படத்தோட டீம் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மக்களோட ஆதரவு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின் வடமலை. ரொம்ப டீசெண்டான ஒரு வெல்கம் வந்து மக்களிருந்து கிடைக்கும்னு சொல்லி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு சொசைட்டியில் வந்து நிறைய சம்பவங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஏற்றங்கள் இறக்கங்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக இருக்கு இல்லையா? அதை வந்து பின்னணியாக வச்சு ஒரு கதைக்களத்தை வந்து உருவாக்கி படத்தை வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன். ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி மெகாலி மீனாட்சி. நிறைய படத்துக்கு போட்டியாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களோட வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக எஸ்பி பகவதி பாலா இவரோட இயக்கத்தில் வெற்றிக்கு ஒருவன் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் லோ பட்ஜெட் படங்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்பி தான் நிறைய படங்களோட ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் லோ பட்ஜெட்டில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? பெரிய பெரிய நடிகர்களோட படம்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து அந்த படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி லோ பட்ஜெட் கேட்டகரியில் வரக்கூடிய படங்களுக்கு அந்த டைட்டில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து மக்களோட மனசில் போய் சேரணும் அப்படின்னா டைட்டில் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். அந்த வரிசையில் வெற்றிக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கதைக்களத்துக்கு சம்பந்தமான ஒரு டைட்டில் இது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு போட்டியாக இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகண்டா 2, தட் இஸ் தாண்டவம் அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து கடந்த வாரமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஒரு சில காரணங்களால் படத்தோட வெளியீடு தள்ளி போய் இந்த வாரம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த திரைப்படம். இந்த வாரம் நியூ என்ட்ரியில் ரொம்ப எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. பிகாஸ் அந்த படத்தோட ஹீரோட பேர் அப்படிப்பட்ட ஒரு பேர் நந்தமூரி பாலகிருஷ்ணா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஹீரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்காகவே மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா வெயிட் பண்ண வேணாம், படம் வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அவரோட ஆட்டத்தை தாண்டவத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டரில் போய் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த திரைப்படமும் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக தி கிட்டு இவரோட இயக்கத்தில் சல்லியர்கள் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு படத்தோட கதைக்களத்தை அமைச்சு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தோட டீம். நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் ஒரு சில படங்கள் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் இப்பயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. இதன் காரணமாக இந்த படத்தோட ஸ்க்ரீனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தியேட்டர்ஸ்லாம் வந்து கம்மியாக கிடைச்சதுனால படத்தோட வெல்கம் அப்படின்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அமைஞ்சிருக்கு. பட் ஒரு மேஜிக்கை நம்பி படத்தோட டீம் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த மேஜிக் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும். அது வரைக்கும் படத்தோட டீம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 வீக் கழிச்சு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிவி ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து படத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் நம்மளாம் வந்து சின்ன பசங்களாம் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து ஒன் செகண்ட் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரிசையாக வாரம் நிறைய படங்களோட ரிலீஸ் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படத்தை ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இம்பாக்ட்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் நடிச்சிருக்கிறது, யார் வந்து இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணது, யார் மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணது, சாங்ஸ்லாம் எப்படிப்பட்ட சாங்ஸ். அஃப்கோர்ஸ் பட்டை கலப்பின ஒரு திரைப்படம் ஒன் செகண்ட் பல வருஷம் கழித்து படத்தை வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படையப்பாவோட ஆட்டத்தை நம்ம எல்லாருமே சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். ஆஃப்கோர்ஸ் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். டிசம்பர் 18 ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா இந்த படம் தாங்க. விக்னேஷ் சிவன் அவரோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி அவங்களோட நடிப்பில் LIK தட் இஸ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 18 அப்படின்னு சொல்லி ஃபைனல் டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட கரியர் நம்ம திரும்பி பார்க்கும்போது பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகும். கண்டிப்பாக 100 கோடிலாம் இல்லைங்க, 200 கோடி கண்டிப்பாக வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கனவு திரைப்படம் விக்னேஷ் சிவனுக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கனவு திரைப்படமாக அமைய போகுது, மக்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படத்தோட டீம் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்குங்க இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. ரெடி ஃபார் த ரேஸில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற டைட்டில் படத்தோட ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்துக்கான வெல்கம் எப்படி அமைஞ்சுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் வந்து கிரியேட் பண்ணுமா இந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லார்ட்டுமே எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா டிசம்பர் 18 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ டிசம்பர் 18 அன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கெலாம் போட்டியாக இந்த ஹாலிவுட் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. எல்லாருமே ரெடியாக இருங்க. அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலன் குமாரசாமி இவரோட இயக்கத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் வா வாத்தியார். கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா இவரோட இயக்கத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண 2 படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு திரைப்படம். ஒன்று வந்து சூதுக்கவும், இன்னொரு திரைப்படம் கக்கக்கப்போ தட் இஸ் காதலும் கடந்து போகும். 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு திரைப்படம். அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு கேப் இருப்பான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. படத்தோட லீட் கேரக்டர் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி கிருத்தி ஷெட்டி. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதிகாரியாக நம்ம கார்த்தி சாரோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தோட படத்தோட டீம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் டிசம்பர் 18 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது, LIK. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீட் ஆஃப் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிருத்தி ஷெட்டி. இந்த திரைப்படமும் வா வாத்தியாருக்கும் பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 18 அன்றைக்கி சொன்ன மாதிரி வா வாத்தியார் ரிலீஸ் ஆகுமா, இல்லைனா ஆல்ரெடி தள்ளி போன மாதிரி இப்பயும் தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட் தட் இஸ் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தோட டீம். சுரேஷ் ராஜகுமாரி அவர் தான் வந்து டேரக்ஷனை வந்து பண்ணியிருக்காரு. சிறை திரைப்படத்தோட கதைக்களம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் தமிழ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டானாக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணவர் தான் டேரக்டர் தமிழ். ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா கதைக்களத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படத்தோட லீட் கேரக்டர் விக்ரம் பிரபு. டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஃபைனல் லாக். கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வித்தியாசமான ஒரு கதைக்களம், உண்மை சம்பவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியக்கத்தக்க வகையில் படத்தோட கதைக்களம் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டிசம்பர் 25.
டிசம்பர் 25ஆம் தேதி நிறைய பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம், தட் இஸ் அனகோண்டா. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாகங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா பாகத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் வந்து பெருசாகவே வந்து கிடைச்சிருந்தது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மூவி சீரிஸ்னால் கண்டிப்பாக அனகோண்டாவை வந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த வரிசையில் அடுத்த பாகம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசில் பார்த்த படங்களை இப்போ நம்ம வந்து டிவியில் பார்க்குறோம் அப்படின்னா அதோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும்போது உண்மையாகவே பாம்புலாம் வந்தால் எப்படி இருக்கும், அனகோண்டெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அமைச்சிருக்கும். ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க படத்தோட டீம். அனகோண்டா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25. ஸோ அனகோண்டா இஸ் ஆன் தி வே. 2025 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணி படத்தோட டீம் வந்து படத்தோட ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி வந்து படங்கள்லாம் வந்து உருவாகி படம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை, தள்ளி போயிட்டே இருந்தது. அதில் ஒரு சில படங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா ரெட்டத்தலை. இந்த திரைப்படத்தோட நேம் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய். அவரோட கெரியரில் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் கொடுத்து அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவரோட கெரியரில் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும். டபுள் ஆக்ஷனில் வந்து படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நம்ம அருண் விஜய் சார். எப்படிப்பட்ட கெட்டப்லாம் வியர் பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, படத்தோட கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம், தட் இஸ் டிசம்பர் 25. அடுத்ததான் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லலாம். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு சிவி. இந்த படத்தோட லீட் கேரக்டர் சண்முக பாண்டியன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விஜயகாந்த் சாரோட மகன் தான் சண்முக பாண்டியன். அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சரத்குமார் சாரும் பார்த்தீங்கன்னா பட்டைய கிளப்பியிருக்காராம். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து, அதாவது சரத்குமார் சாரும் விஜயகாந்த் சாரும் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு காம்போ வந்து திருப்பி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் இல்லை, ஸோ அவரோட மகனை வச்சு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்தோட கதைக்களத்தை அமைச்சு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க படத்தோட டீம். ஸோ படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய உண்மை சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டன் சீக்வன்ஸில் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சண்முக பாண்டியனோட கெரியரில் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட டர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க படத்தோட டீம். ஸோ கொம்பு சிவி திரைப்படத்தின் மூலமாக நம்ம சண்முக பாண்டியனுக்கு ஒரு கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டிசம்பர் 25. இந்த வருஷத்தோட கடைசி வாரம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியே தீர வேண்டும். ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக தள்ளி போகாது. ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க கொம்பு சிவி. என்ன நேர்களே, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட நான் இப்போ இங்கே கிளம்புறேன். இதேமாதிரி சூப்பரான எபிசோடோட, சூப்பரான கலெக்ஷன் ரிப்போர்ட்டோட, சூப்பரான படத்தோட இன்ஃபர்மேஷனோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் அண்ட் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பாய்.